அப்போ certain rules were followed. அப்போ protection is required. This flesh is not worthy to face God. அதனால தான் அவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாரு. இது worthy ஆச்சுன்னா அவர் ஈஸியாக பார்க்கலாம். தேவனோடு நம்ம ஒப்புரவு ஆகிட்டோன்னா, ஒப்புரவாகி அவர்கிட்டே நடந்திருந்தால் அவர் பேசுறதும் கேட்கும், அவரை பார்க்குறதும் முடியும். இது யார் வேணால் கேட்கலாம். இங்கே ஒப்புரவாகமானா அதனால தான் ப்ராஃபஸி கிட்ட ஓடுறோம். எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் ப்ராஃபஸின்னு அதுக்கு ஒரு கூட்டம். நேற்று கூட நான் யூடியூப்பில் பார்த்தேன், 2025 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு. இதில் ஒன்று கூட நிறைவேறாது, ஆனால் நிறைவேறிச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் அப்படி சொல்ல வேணாம். நம்ம என்ன சொல்லணும்? கிறிஸ்துவுடனே ஒப்புரவாகு இந்த 2025 வருஷத்தில் அப்புறம் அப்படின்னு சொல்லணும். இதை விட்டுட்டு நம்ம 2025 என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு என்ன போகுது? இப்படி தான் பண்ணிட்டுருக்குறோம், சீன் போடுறது. நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நான், ஒரு வீடியோ, ஒரு ஊழியக்காரர் பேசிட்டு இருக்கிறேன், 2025 எப்படி. ஐயா, எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, நீ போகிற நாளில் போயிடுவ. மக்கள் என்ன தெரியுமா, ஷார்ட்கட்டுக்கே போகிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா, எங்கே 30% இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அந்த இடத்துல தான் போய் போடுவாங்க பணத்தை. நம்ம ஆர்பிஐ கொடுக்கறது ஒரு ரேட் இருக்கும், அந்த ரேட்டை அதிகமாக சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தனும் உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். அது மாதிரி தான் இது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். You want a quick result, go to Jesus. Make yourself all right. அது நீ போட்டு குதிச்சு மேடையிலேருந்து குதிச்சா கூட ஒன்றும் வர போகிறதில்ல. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, உண்மையாக சொல்லிடணும், ஏமாற்றக்கூடாது. எல்லாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றிட்டு இருந்தால் எனக்கு அது பார்க்க கடுப்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதுக்கும் முந்திருந்த பார்த்து பசங்க எதுதோ பண்ணுறாங்க. எல்லாம் என்னன்னா கடைசியில் தன்னை பார்க்கணும், என்னை பார். உன்னோட வேலை என்ன? மைக் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிறிஸ்துவை கிறிஸ்துக்குள் நீ தேடினதாக நிறுத்தும். எல்லா மனுஷரும் நீ தேடினதாக நிறுத்தப்படு. ரெண்டாவது, சபிக்காத மக்களை. நீ செத்து போயிடுவேன்னு சொல்லாத, அது மாதிரி சொல்லாத, நீயே போயிடுவா ஒரு வேலைக்கு. தப்பாக நினைக்காதீங்க, இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ஒரு தகப்பனா நான் சொல்லி கொடுக்கணும். யாரும் சபிக்க வேணாம். யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்மளே கண்ட்ரோல் பண்ணுக்குவோம். முதல்ல நம்ம வேலை என்ன? ஒரு பாஸ்ட்டாக நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ளே எல்லா மனுஷனையும் தேடினாங்க நிறுத்தும்பட்டுக்கு நான் அவரையே அறிவித்து நான் அதை தான் பிரசங்கம் பண்ணும். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க கட்டளை. நான் அதை விட்டு என்னை பாருன்னு உட்காந்தா இல்லை. சேஞ்ச் அவர் செல்ஸில் இந்த 2025 கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்க. கிறிஸ்துவ அறிவிங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய சபைகள் நான் பிரசங்கம் பண்ணுறதுல, ஏசு கிறிஸ்துனா அவர் மனுஷன் இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவ அறியல. அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுக்குள்ளாக நம்மளை ஒப்புரவாகத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ தேவனோட குவாலிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்கும்போது அவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருவார். ஸோ எல்லா ஞானத்தோடு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லா மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, இதுதான் புத்தி சொல்கிறது. புத்தி சொல்கிறது கேளுங்க. கேட்கலன்னா இல்லை, அது மாதிரி தான் போவேன்னா போங்க. சொல்கிறது எங்கள் வேலை, செய்கிறது உங்கள் வேலை. நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஏன்னா தேவ ஞானம் வேறு, மனுஷ ஞானம் வேறு. இன்றைக்கி பாரம்பரியத்தில் தான் ஓடிட்டுருக்குது எல்லா சபைகளும். இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி பண்ணு, அழகாக. ஏன் நான் ஒன்று கேட்குறேன், உன் மனசுக்கே திருப்தியாக இருக்க உள்ள ஆள் மனசில் போய் முழங்கால் மூட்டி போட்டு தேவன்கிட்ட உட்காரும்போது, தனியாக உட்காரும்போது ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்கிறாரா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. இப்போ புரியுதா? நான் ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால், கிறிஸ்துவை பிரசங்கி, உன்னை நீயே பிரசங்கிக்காதே.
அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டு வாங்காதே. என்கிட்ட இருக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லாதே. உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷன் அப்படிதான். அவர் கொடுத்தாலே ஒன்றும் கிடையாது. சரி, புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். ஞானம் வேணும். எல்லாத்தையும் சொல்லி இங்கே போட்டு மக்கள் உன்னை கை தட்டணும்னு எதிர்பார்த்து நீ கை தட்டி கடைசியில் மேலே போகலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எல்லாம் சிரிப்பாங்க உங்களை பார்த்து. கை தட்டின மனுஷங்களாம் என்ன, கை தட்டின கைகள் என்ன ஆகும்? உங்களை பார்த்து சிரிக்கும். அதுக்காக தான் பவுல் போராடுறேன்னு சொல்கிறாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய இல்லை 2வது வசனத்தையும் வாசிங்க கொஞ்சம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, முதல்ல இருதயம் செட்ரேட் ஆகணும். உடம்புல வாங்குற ட்ரெஸ்ஸு செட்டப் ஆகிறதுல இருதயம் தான் செட்டப் ஆகணும். அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வில் பூர்ண நிச்சயத்துடைய எல்லா. பார்த்தீங்களா எங்க வருது கடைசியில்? உன்னுடைய சால்வேஷன் பூர்ண நிச்சயம், உன் ரட்சிப்பு பூர்ண நிச்சயம். ஆனால் எல்லா ரகசியத்தையும் அறிந்து கொண்டு போகணும். இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் பாஸ்போர்ட் வாங்குறீங்க, எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதோட லாங்குவேஜ் கல்ச்சரு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நான் இங்கேருந்து ஊன் கரடி மாதிரி காக்கா மாதிரி கற்றுனா ஒன்றும் நடக்காது. முதல்ல பி நாட் வேர்தின்னுற இதை நம்மளே உணர்ந்துக்கணும். உணர்வின் பரிபூர்ண நிச்சயத்தின் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அப்போ தேவனோடு இணைந்து இசைந்து ஜீவிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இதுதான் பவுலோட விருப்பம். அப்போ தான் அங்கே ரீச் ஆக முடியும். கிறிஸ்துவின் ஸ்டாண்டர்டு தான் வரும். அவருக்குள் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம், இதுதான் பொக்கிஷம். இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. சரி, இப்போ ஒரு பொக்கிஷத்தை சேர்க்கணும்னு சொன்னால், இப்போ காட்ஸ் பொக்கிஷம் அப்படின்னு ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான் ஞானம் அறிவு. அறிவுன்னா என்னது? தேவனை பற்றி அறிகிற அறிவு. இது இல்லைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ரைட். இப்போ இங்கிலீஷில் 4வது வசனம் படிங்க. I say this in order that no one may mislead and dilute you by possible and persuasive attractive argument இன்னைக்கு அதான் நடக்குது. beguiling speech. இப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குது? வாமா உனக்கு இது வச்சிருக்காரு, இது கொடுக்குறாரு, அது கொடுக்குறாரு, நீ ஒழுங்காகிறதுன்றது தெரியல. என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. God knows. அப்படி பண்ணும்போது கடைசியில் ஒரு நாள் இந்த வருஷத்தில் காரியம் நடக்கும். நிறையா பேர் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். அதனால் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ தமிழில் போட்டிருக்கு, ஒருவரும் நயவசப்பினார் அப்படின்னா டெக்கரேட்டிவ் ஆர் ஃப்ளாட்ரிங். ஒன்று நீ எப்படி வேணால் வாழ்ந்துருக்கோம், ஆனாலும் இப்படி இருக்குது, தேவ கிருபை உனக்குள்ளே இருக்குது தான். அதனால தான் பழைச்சிட்ருக்குறோம், இல்லாட்டி செத்து போயிருப்போம் இன்றைக்கும் இருக்குது. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவோடு இணைந்து ஜீவிக்கணும். தட் இஸ் பர்ஃபெக்ட் லைஃப். இஸ் ஈவன் we are doing a worldly job. இந்த உலகத்தின் இதில் இருந்தால் கூட நீ தனியாக காமிக்கணும். யூ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் கிரைஸ்ட். மக்கள் என்ன உன் வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து இவங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். கோட்டு மூட்டம் போட்டால் பத்தாது, இது சொல்லணும் மக்கள். நீ கோட்டு போடாமையே அது பண்ணலாம்.
நிறைய பேர் இது ஒரு தப்பான மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். அமெரிக்காவில் கோட்டு போடுறாங்கன்னா அவங்க குளிர் பிரதேசம் கோட்டு போடுறாங்க. நம்ம ஊரில் கோட்டு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு நல்ல சூடான விஜயவாடா, சேலம் இந்த மாதிரி ஏரியில் போயிட்டு கோட்டு போட்டு சுற்றினா என்ன ஆகும்? யார் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஊட்டியில் எல்லாம் கோட்டு போட்டு தான் ஆகணும், ஏன்னா குளிர் பிரதேசம். அது குதிரை வண்டிக்காரனும் கோட்டு போடுவான். அப்போ நம்ம நயவசரிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி. கிறிஸ்துவனை இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார். ஏன் பண்ணுவார்யா? முதல்ல நீ அவரோட செட்ரைட் ஆகும். அவர் யாருன்னு அறிஞ்சிக்கோ, எல்லாமே நடக்கும். I think it's time up. May God bless you abundantly. இப்போ சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில வளர வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, எங்களுடைய விருப்பமாக இருக்குது, சபையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் விருப்பமாக இருக்குது, வானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை எதிர்பார்க்குறாங்க. யாராவது இந்த சமயத்தில் நீ செத்து போயிடுவேன்னு சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் as long as you are staying with Christ, you cannot die. I am talking about our modern day preachers. என் பேச்சை கேட்கலன்னா செத்து போயிடுவேன். இது என்னது? இது காமெடியாக இருக்குது. நிறுத்துங்க அது எல்லாத்தையும். ட்ரை டு பிகம் அ மெச்சூர்ட் கிறிஸ்டியன். அவனே ஆல்ரெடி செத்து தான் போயிட்டுருக்கிறான். அவனை உயிர்ப்பிக்கிறது தான் உன்னை கூப்பிட்றாங்க. நீயே அவனை செத்து போயிடுவேன்னு சொல்லி சீல் பண்ணினா அப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க? டோன்ட் சீக் அட்டென்ஷன், ட்ரை டு டேக் அட்டென்ஷன், கிவ் அட்டென்ஷன். உங்கள்கிட்ட அட்டென்ஷன் வருது, திருப்பி விட்டுரு. நான் என் ஊழியத்தில் தான் சொல்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மிரக்கல்ஸ் நடக்குது, எவ்வளோ காரியங்கள், thousands I've seen, but I know I don't do that. ஏனென்றால் அந்த நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் கிறிஸ்து அவர் தான் பண்ணுறாரு, நான் ஒன்றும் பண்ணல, என்னை யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்படி சொன்னீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அதை விட்டு பார்த்தீங்களா, என்கிட்ட வாங்க, ஜோம் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் மற்றவங்க தலை மேலே கை வைக்கிறதுக்கு ஆசை, அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஏன்னா சில பேர் அப்படி ஆசைப்படுறாங்க. 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. நீ கை வைக்கும்போது என்ன பண்ற? ஆமா, இங்கே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்குது, யார் மேலே தலை மேலே கை வைக்கலான்னு சொல்லிட்டு. புடி வா வைக்கலாம், கேட்கல, அங்கேருந்து பாவம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த பாவத்தை எடுக்கிறதுக்கும் பலன் இல்லை. ஏன்னா இந்த வயது குறைந்த ஊழியர்கள் இந்த வசனம் தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் தான் போய் கை வைக்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் வா நீ வா நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு வைக்கிறது, இல்லாட்டி துரத்தி கை வைக்கிறது. ஐயோ உனக்கு தான் ஆபத்து. கர்த்தர் கை வைக்க சொன்னால் வெய், இல்லாட்டி வைக்காத. போதும் அதாவது உன்னை ஒரு இருக்காது, உடன்படாது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அதாவது இனிமேல் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, முழங்கால் போடுறவங்க சும்மா போய் முழங்கால் போட்டு தலையை நீட்டாதீங்க. அவங்ககிட்ட பாவம் உங்ககிட்ட இருக்கிறோம். இது இன்டர்சேஞ்சபிள். இது நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. 25 யாருக்கும் தலை விடாதீங்க. பேய் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசியில் நம்மளுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எத்தனை பேர்கிட்ட தலையை விட்றீங்க இந்த வருஷம், அது கணக்கு வைங்க. கிறிஸ்து மட்டும் உங்களை தொடட்டும். லீகல், மற்ற லீகலாக தொடட்டும். நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன், அங்கே தலை விடுவேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், அந்த தலை விடுவேன். தயவுசெய்து பண்ணாதீங்க, மெச்சு மாட்டிக்குவீங்க. அப்புறம் மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்ப. இது சில பேர் நினைக்கிறாங்க சடங்குன்னு நினைக்கிறாங்க. இதை நான் பிரசங்கும் போது நான் என்ன எவ்வளோ பாதுகாத்துக்கணும்?
யோசனை பண்ணுங்க. வேத வசனம் தெரியாமல் சும்மா எல்லாத்தையும் பண்ணிடுறது. அப்புறம் எங்கே இடிச்சிச்சு, பேய் வந்து துரத்துது, அப்புறம் நைட்டில் தூக்கம் சரியாக வரல, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் அந்து வந்துடுச்சுன்னா இதுதான் காரணம். மற்றவர்கள் தலைமீது கை வைப்பனே, நீ ஜாக்கிரதையாக இரு. முதல்ல ஊன் தலைமையில கை வச்சுக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.